ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒன்லி ஒன் ஃபார் யூ டேடியோட ஃபைனல் பார்ட்டை தான் எட்டு வந்துருக்கேன். நம்ம டேரெக்டாக நம்ம ஃபைனல் பார்ட்குள்ளே இப்போல்லாம் வீடியோஸ் போட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசனை நான் சொல்லின்னு இருப்பேன். இனி வீடியோஸ் ரெகுலராகவே வந்துடும். பட் 2 மூவி போடுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். என்னால் ஒரு மூவி தான் போட முடியும். ஆனால் 7 டேஸுமே நான் எஃப்எஃப் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. 2 மூவிஸ் போட கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே ஆடம், அதனால் நான் இதை ஃபுல்லாக நான் ரெகுலராக உங்களுக்கு எஃப்எஃபாகவே போடுறேன். வீக் 1 மட்டும் மூவி இன்னொரு சேனல் வச்சுருக்கோம்னா அதில் போடுவேன். ஓகே ஆடம், இப்போ அப்படியே நம்ம இந்த ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேலை ஏதாவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள்ல போகலாம். 1 டே மட்டும்தான் உனக்கு நான் பர்மிஷன் கொடுப்பேன். நெக்ஸ்ட் டே நீ ஸ்டடி ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே 1 டே நீ நானும் ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ட்ரிப்புக்கெல்லாம் இப்போ போவாண்டா, எக்ஸாம்லாம் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்போ மூவி பார்க்க போகலாம். அதான் நாம் 2 பேருமே ஹவுஸ்லேயே மூவி பார்க்குறோமே, அந்த மூவி போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கே பெரிய பிளானாக போட்டுட்டாரு. என்ன ஜங்குக், ஒரு மந்த்துக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைப்பியோ அதெல்லாம் 1 டேலேயே போகணும்னு திங்க் பண்ணி பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி டே கலாய்ப்பாரா இந்த மாதிரி கலாய்ச்சான். கலாய்க்கட்ட டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷிகாவுக்கு கால் பண்ணி நானும் டேயும் நெக்ஸ்ட் டே நாங்கள் வெளியே போகிறோம், நீ வரியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானும் வரேன் ஜிமினா வரேனுங்கிற மாதிரி ஷிகாவும் சொல்லி முடிச்சிடுவார். இந்த மாதிரி சொல்லி முடித்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே ஒரு ஷாப்பிங் மாலில் தான் கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஷாப்பிங் மால். திங்ஸஸ் ஏதாவது வேணால் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், மூவியும் பார்த்துக்கலாம், ஜாலியாக கேம் விளாடுற கேம் சென்டரும் இருக்குது. எல்லாமே ஒரே பிளேஸில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேடம் இப்போ என்னன்னா புரியுது, என்னடா லிஸ்ட்டு லென்த்தாக அழகாக அடுக்குனானே, எப்படிடா அடுக்குனான்னு நினச்சேன். ஒரே மாலில் 8 நடு இருந்தால் அவன் லிஸ்ட்டு 8 நடு தானே போடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஜங்குக் நீ இப்போ எங்கே போகணுன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட நம்மகிட்டே கேட்டான். முதல்ல நம்ம கேம் சென்டருக்கு போவோம், இல்லை நம்ம இப்போ மூவி பார்க்க போகணுங்கிற மாதிரி ஆளுக்கு ஆளுக்காக ஒன்று ஒன்றா சொல்லுவாங்களா. அதாவது நம்ம ஜிமினா, நம்ம சுகம், நம்ம டே, அப்புறம் நம்ம ஜங்குக் 4 மெம்பர்ஸ்மே இருக்காங்க. சுகா ஒன்று சொன்னால் ஜங்குக் ஒன்று சொல்கிறாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணால் வீமின்டா என்னடா 2 பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டே அப்படியே ப்ளே பண்ணட்டும்டா, டைம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேமீன் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஷிகாவும் ஜங்குக்கும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸில் ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கோட டேடோட ஷாப்பிங் பண்ண வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருந்தா நம்ம 4 பாய்ஸ் இருக்கிற மூமெண்ட்டை ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் நம்ம ஜங்குக்கோட டேடு தான் என்ன ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம். எதுக்காக என் பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னுங்கிறீங்க, உங்களுக்கு அவன் மேலே கோவம்னா எனக்கு அவன் மேலே கோவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட போய் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜங்குக்கோட டேட் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி அலோவ் பண்ணாத மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கோட மாம் தான் கொஞ்சம் கோவமாகி சரி வாங்க ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ண போவாங்களா. இப்படி 2 பேருமே ஷாப்பிங் பண்ண போகிற பிளேஸ் எல்லாமே ஒன்றாடா இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிற மாதிரி போயிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸஸ் நம்ம டே ஜங்குக்கு வாங்கி கொடுக்குறாரு, அதேமாரி ஜிமினா ஷுகாவுக்கு வாங்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரி மாட்டி மாட்டி ஒவ்வொரு ஷர்ட் ஃபேண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்களா. அங்கே வாங்கி முடிச்சதோட அங்கே இருக்கிற பிளேஸ் பர்ச்சேஸ் பண்ணுற பிளேஸில் 1 பை 1 ஒவ்வொரு ஷாப்பில் போய் உள்ளே என்ட்ராகி நோட் பண்ணி அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்களா. இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கோட மாமும் டேடும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தால் கரெக்டாக பர்ச்சேஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கு நேராக வெளியே வந்துட்டு எப்போதுமே ஒரு ஃபுட் ஷாப்பில் தான் ஃபுட்டு சாப்பிட வரப்பிடிக்கும். அந்த ஃபுட் ஷாப்புக்கு தான் போகணுங்கிற மாதிரி டேயோட ஷர்ட் கலர் இருக்குல்ல அந்த பிடிச்சி வேகமாக இழுக்கிறாரு. ஏன்டா இவ்வளோ வேகமாக என்ன பிடிச்சி இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டேடி வா டேடி வேகமாக போடலாம், இல்லாட்டினா வச்சுக்கோங்க ஷுகா என்னோட ஃபேவரட் சீட்டில் உட்காந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிக்க முடியல. ஏன்னா ஹேண்ட்ஸ் முழுக்க பேக்ஸ் 2 ஹேண்ட்ஸ் முழுக்க பேக்ஸ் இருக்குது. அதனால டேயோட ஹேண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜங்குக்கால் பிடிக்க முடியாது. அதனால இவர் ஷர்ட் கலரையே பிடிச்சி நம்ம ஜங்குக் வேகமாக டே எழுந்து போகிறாரு. எடுக்கிறா இந்த மாதிரி பண்ணுற ப்ரொஃபஸரை விட்றா அப்படிங்கிற மாதிரி ஷுகா கட்டுனா என்னோடய ஃபேவரட் சீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கரெக்டாக போய் அந்த பிளேஸில் ஷுகாவும் ஜங்குக்கும் ஒரு சேருக்கு சண்டை போடுவாங்க அவளுக்கு. அந்த சேரில் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு எனக்கு இந்த சீட் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஷுகாவை போட்டு கலாயப்பற இந்த மாதிரி கலாய்ச்சோம்.
இவ்வளோக்குள்ள ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ ஃபுட்டு வேறு சாப்பிட வந்துட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீமின் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு சரி உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுங்கிற மாதிரி நம்ம வீமின் கேட்க வரதுக்குள்ளேயே ஜொங்குக்கு எனக்கு இது வேணும் சுகா அவருக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நம்ம வீமினுக்கு சேர்த்தே ஆர்டர் பண்ணிட்டாங்க. எங்ககிட்டலாம் கேட்க மாட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி வீமே நோட் பண்ணோம். ஃபுட்டை அப்படியே ஃபுல்லாக ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சோம். நம்ம டே வந்து சாப்பிட்லானுங்கிற மாதிரி போனால் என்ன டாடி என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். எனக்கு எப்போட்டுமே நீ தானே எனக்கு ஃபீட் பண்ணி விடுவேன் இது என்ன என்னை விட்டுட்டு சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஜங்கு க்யூட்டாக ஃபைட் பண்ணப்படி ஃபீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுற்றி முட்டி பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஃபீட் பண்ணி விடுவார். இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். ஜங்குக்குமே அப்படி சாப்பிடுவார். அந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம ஜங்குக் சாப்பிட்ற மூமெண்ட்டுகிட்டே ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட் மாம் சன்னுக்கு ஃபீட் பண்ணி விட்டா இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்றது ஃபுட்டு ஏதாவது கீழே விழுந்தா அதை அப்படியே டிஷ்யூ பேப்பர் வச்சு பிடிக்கிறது நம்ம ஜங்குக்கிட்ட வரதுனா ஹெட்டில் அடிக்கிறது வாட்டரை கொடுக்குறதுங்கிற மாதிரி பக்கத்துலேருந்து நம்மகிட்ட இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டும் ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே நம்ம கிட்ட சாப்பிட்ற மூமெண்ட்டையும் நம்ம ஜங்கு கூட மாமும் டாடும் அதே ஃபுட் ஷாப்புக்குள்ள உட்காந்துட்டு நோட் பண்ணுறாங்க. தூரத்துல இருந்து பக்கத்தில் இல்லை தூரத்துலேருந்து நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்கு கூட டாடு முழுக்க முழுக்க டே பண்ணிட்டு இருக்குதுலாம் ஆக்டிங்கிற மாதிரி ஜங்கு கூட மாமுக்கிட்ட திட்டிகிட்டே வருவாங்களா. இந்த மாதிரி திட்டிக்கிட்டே வந்தோம். இப்போ கரெக்டாக இந்த பிளேஸில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ண பேக்ஸ் எல்லாத்தையுமே காரில் கொண்டு வச்சுட்டு நேராக மூவி பார்க்க போயிடுச்சு. ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே மூவி பார்க்க வந்துட்டாங்க. மூவி ஓடிக்கிட்டு இருக்க சொல்ல ஜங்குக்கு தான் நம்ம விட்டே வைக்கல. ஜங்குக்கோட டேயோட டைஸில் ஜங்கு கிளந்து வந்து உட்காந்துட்டு மூவியை நம்ம பார்க்கையே விடலை. பயங்கரமாக நம்ம ஜங்கு டேயை படாட பாடுபடுத்திட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பண்ணால் இதுக்குடா அப்போவே சொன்னேன் நம்ம ஹவுஸ்லேயே மூவி பார்க்கலான்ட்டு ஏடா இப்படி என்ன டென்ஷன் ஆக்குறேன்னுக்கிற மாதிரி கட்டுனா என்ன டாடி என்ன கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம படாட பாடுபடுத்திட்டு இருக்காரு. மூவியை நம்ம பார்க்கவே விடலை. ஃப்ளிட்டியாக பேசுறது கிஸ் பண்ணுறது ப்ளே பண்ணுறது அடிக்கிறதுங்கிற மாதிரி அந்த மூவி முடியட்டண்டி நம்ம ஜங்குக்கு எப்படி ப்ளே பண்ணுவார் கிட்ட அந்த மாதிரி செம்மையாக ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. என் ஜங்குக் இங்கே வந்திருக்க பசங்க எல்லோரும் மூவி தானே பார்க்குறாங்க அப்படியே பேக் சைடாக திரும்பி மூவியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் என் டாடியை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்ல டாடி ஃபுல்லாக டார்க்காக இருக்குது யாருமே இந்த பிளேஸில் இல்லை நம்ம 2 பேரும் ஒரு லிப்லாக் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம படாத பாடுபடுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஜங்கு கூட ஆன்ஸில் சிக்கி தவிக்கிற மூமெண்ட்டை நம்ம யூமின் பட்டு பயங்கரமாக சிரிச்சா நீங்கள் தாண்டா பிளான் போட்டுங்க கூட்டிகிட்டு வந்தீங்க அதான் என்னை செதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டாம் ஜங்குக்கு இத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கல்ல எதாக இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் என்ன மேரேஜுங்கிற என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிடுச்சு நம்ம பாடி ஹஸ்பண்ட் பாடி ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம படாத பாடுபடுத்தி ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கோம் மூமெண்ட்டை ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நல்லாவே நோட் பண்ணுவாங்க. என்னடா பண்ணுறா அவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆனா ஜங்குக்கோட டேடு தான் என்ன நம்மளை விட அதிகமாக அவனை படாத படுத்துகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஜங்குக்கோட பேரண்ட்ஸை நான் மாதிரி டார்ச்சர் பண்ணுவாருங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. ஆனால் அதை விட ஓவராகவே நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட மாமுக்கிட்ட ஒரு மாதிரி ஷையாகி சிரிப்பாக வருது. இந்த மாதிரி சிரிச்சா அவன் பையன் பண்ணுற ஒரு கைக்கு உனக்கு சிரிப்பு வர வருதா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டாடி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி மூவிலாம் பார்த்துட்டு அப்புறம் கேம் சென்டரில் போய் கேம்லாம் விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வருவாங்களா. கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வரவங்க இன்னொரு பர்சன்ட் காரை மூவ் ஆன் பண்ணி எடுக்க சொல்ல பேக் சைட்லேருந்து வர நம்ம பாய்ஸஸை பார்க்காம வேகமாக எடுத்துருவோம். அந்த மாதிரி எடுக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த கார் அப்படியே நம்ம ஜங்குக்கு இடிக்கிற மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு பேக் சைட்லேயே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே ஷாக் ஆகி ஜங்குக்கோட நேமை சொல்லி கட்டுனோம். நம்மகிட்டே ஜங்குக்கோட க்ரிப்பாக பிடிச்சபடி ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அந்த பிளேஸில் கரெக்டாக என்ட்ரு ஆகிடுவார். அந்த மாதிரி என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம தான் லைட்டாக அடிபட்டுரும். இந்த மாதிரி லைட்டாக அந்த காரு லைட்டாக உரசிட்டு போகிற மூமெண்ட்டுக்கு லைட்டாக அடிபட்டுருமா லைட்டாக லெக்கில் டேமேஜ் ஆகிரும். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்கு காண்டாகி ஏன்டா திமிரு பிடிச்சவனு உனக்கு கண்ணு எங்கடா இருக்குங்கிற மாதிரி லைட்டாக உரசிட்டு போன இடிச்சிட்டு போன மூமெண்ட்டுக்கு கூட்டத்தில் நம்ம ஜங்குக்கு திட்டுனா அந்த காரில் இருக்க பர்சன்ட் அப்படியே இறங்கி ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தா என்ன திமிரு என்ன பண்ணுறத பண்ணிட்டு சாணி சொல்கிறத விட்டுட்டு என்னடா என்கிட்ட ஃபைட்டுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டை ஜங்கு கூட பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு இருந்தோம். டேய் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு ப்ராப்ளத்தை பெருசாக்காத, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் டேடி அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்கு கோவமாக கட்டணும். ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி இழுட்டு டேய் அவருக்கு பின்னாடி நிற்க வைக்கிறாரு. இங்கேயே நிற்கிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பசங்கக்கிட்ட சாரி நாங்கள் தான் கார் வந்துட்டு நோட் பண்ணாமல் வந்துட்டோம், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டோம். இந்த ஒரு பிளேஸில் ஜங்கு கூடமோ டேட் 2 பேரோட பேச்சை கேட்காத நம்ம ஜங்கு டேய் சொல்கிறத கேட்குறத 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே கோவமாக நிற்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு லைட்டாக லெக்கு வலிக்குது, எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சா நான் ஈஸியாக கார் வரைக்கும் வருவேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கிட்ட சொல்லவும் ஜங்குக் ஸ்மைல் பண்ணபடி என்ன டாடி இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், நான் ஒரு பாக்ஸர் தெரியுமா, உன்னை அப்படியே பிராண்ட் ஸ்டைலே தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே தூக்க வேண்டா இல்லை இல்லை எனக்கு அடியே படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து ஓடுனா என்ன டாடி இந்த மாதிரிலாம் சொல்கிறா அப்போ ட்ராமாவா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் நம்ம ஜங்குக்கு துரட்டுவார், நான் ஒரு பாக்ஸரு கண்டிப்பாக நீ வெயிட்டாலான்ட்டு இருக்க மாட்டேன், நான் உன்னை அலைக்கா ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே என்னை கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளீஸ் முழுக்க துரத்தி ஓட வைக்கிறாரு. டேயுமே லைட்டாக லெக் பெயின் இருந்தாலும் வேண்டாண்டா இனி இது ஒரு புது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா பக்கமும் ரன் பண்ணபடி ஓடுற மூமெண்ட்டை ஹியூமன் நோட் பண்ணபடி சிரித்தான். ஜங்குக் நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டாரு. டேயை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாரு. ஏன் ஜங்குக் நான் என்ன பேபியாடா, என்னடா இந்த மாதிரிலாம் என்னை வச்சு ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட ஏன் இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாட்றேங்கிற மாதிரி க்யூட்டாக ஃபைட் பண்ணபடி நோட் பண்ணேன். என்ன டாடி லெக்கு வலிக்கணும்ல, என் டாடி நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும், என் லெக்கில் டேமேஜ்னா என் டாடி நீ தூக்கிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்கிட்ட கொண்டு வந்து விட்டா டே இதுக்கு நீ இவ்வளோ தூரம் ஓடிருக்கே வேண்டாம், வேணும்னே தானே அவங்க கூட ஓடி பிடிச்சி விளாண்டனுங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் நக்கலாக ப்ளே பண்ணி விளாண்டபடி ஒருத்தர் ஒருத்தரை அடித்து கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அவங்கவுங்க காரை எடுத்துகிட்டு அப்படியே ஹவுஸுக்கு போகிற இந்த மொட்டை மூமெண்ட்டையுமே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட மாம் ஸ்மைல் பண்ணபடி நான் திங்க் பண்ணது கரெக்டு தான். டேய் ஜங்குக்கிட்ட நடக்கிற மூமெண்ட் 2 பிளேஸில் மட்டும்தான் கொஞ்சம் அவன் ஜங்குக்கை பனிஷ் பண்ணுறான், மற்ற எல்லா பிளேஸ்லையுமே நம்மளை விட அவன் அதிகமாக தான் லவ் காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மாமா அங்கேருந்து போனோம். ஜங்குக்கோட டேடி இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணப்படியே நேராக ஹவுஸ்க்கு வராரு. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்ஸ்க்கு தான் நம்ம ஜங்குக் ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான் டே நம்ம ஜங்குக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஃபினிஷ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே கொஞ்சம் டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு வெளியே வர மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் உனக்கு இந்தளவுக்கு டென்ஷன் இல்லையே, இப்போ என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே லைட்டாக கலாய்க்கவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் நல்லா தான் ப்ரிப்பேர் ஆனேன், பட் மார்க் தான் என்ன மாதிரி வரும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு புலம்புற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏன்னா கரெக்டாக ஸ்டடி எண்ட் பண்ணாதான் டேய் மேரேஜே பண்ணிப்பேன், இல்லாட்டி நீ எக்ஸாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜேகே எக்ஸாம் எல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடணும், எதுவும் 1-2 விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே இந்த மாதிரி நம்ம டேயை பார்த்து புலம்புற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி அதெல்லாம் நீ எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணிடுவேன் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் ஒரு கொஞ்சம் டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா இப்போ எக்ஸாமுக்கு ரிசல்ட் வருது. இந்த மாதிரி ரிசல்ட் வந்தால் நம்ம பாய்ஸஸ் எல்லாம் இருந்தால் எக்ஸாம் எப்படி எழுதணும், மார்க் என்ன மாதிரி கிடச்சிருக்குங்கிற மாதிரி அந்த இதில் செக் பண்ண வந்துருக்காங்க. இந்த மாதிரி செக் பண்ண வேண்டாம் நம்ம டேக் கொடுத்த ஃபுல் ட்ரைனிங்கில் நம்ம ஜேகே காலேஜ் ஸ்டடியை ஃபுல்லாகவே முடிச்சிட்டாரு, கிராஜுவேஷன் ஆகிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கும் மார்க்கு ஸ்கோர் மூமெண்ட்டையும் பட்டுட்டு நம்ம ஜேகேக்கே தலைலாம் சுற்றி மயக்க வருது, நானாடா இந்த மாதிரிலாம் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சர்ப்ரைஸில் மார்க்கெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நேராக டேயை ஹக் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஹக் பண்ணோம். டே இது காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் இப்போல்லாம் நான் உன் ஸ்டூடெண்ட் கிடையாது, உன் ஸ்டூடெண்ட்டாக இருக்க சொல்லடா, உன் பக்கத்தில் பேசக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாது, அப்படி இருந்துமே நம்ம 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தோங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே, இப்போ என்ன ஹக் பண்ணக்கூடாதுங்கிற, இப்போ நான் காலேஜ் ஸ்டடியை முடிச்சுட்டேன், கிராஜுவேஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹேக் பண்ணேன். டேக்குமே செம்ம ஹாப்பி. ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி எனக்கு
என் ஜங்குக்கை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். என் ஜங்குக் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுவான்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணபடி டேக்காக் ரொம்ப லவ்வபுளாக இருக்கிற இந்த மூமெண்ட்டை தூரத்துலேருந்தே நம்ம ஜங்குக்கோட டாடி நல்லாவே நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கோட அந்த மார்க் ஸ்கோர் அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் தான் நோட் பண்ண வந்திருப்பாரு. ஜங்குக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்க மூமெண்ட்டை பார்த்து கிராஜுவேஷன் முடித்த மூமெண்ட்டே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்டாக ஆகிட்டாரு. இவன் கூட போனால் லைஃப்பில் எதுலேயுமே மூவ் ஆன் ஆக மாட்டான்னு நினச்சான். ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டான். ஜங்குக்கோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட டாடி அங்கேருந்து கிளம்புனோம். இப்போ ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே மூவ் ஆன் ஆயிடுச்சு. மூவ் ஆன் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு தான் சுகாவும் நம்ம ஜங்குக்குன்னா நேராக ஷாப்பிங் மாலுக்கு வந்துருக்காங்க. ஷாப்பிங் மாலில் நம்ம சுகா ஜிமினா உட்காண்டியும் நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்காகண்டியும் ஏதோ 2-3 திங்ஸஸ்லாம் கிஃப்ட் மாட்டி ஏதோ வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதே ஷாப்பிங் மாலில் தான் ஃபிலிக்ஸும் இருக்கிறான். ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கிறவன் ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு சும்மா போடுறத விட்டுவிட்டு ஜங்குக்கிட்ட நேராக வந்துட்டு என்ன ஜங்குக் காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சிருச்சே, நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் தானேங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு கோவம் வருது. ஏன்டா டே என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு நீ ஒருத்தன் தான்டா காரணம். டென்ஷன் ஆக்க என் முன்னே வந்து நிற்கிறியாடா, டென்ஷன் ஆக்காமல் அங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாரி கோவமாக நம்ம ஜங்குக்கு ஃபிலிக்ஸை பாட்டு சொன்னான். ஃபிலிக்ஸ் வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கல. சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கோ கங்க்ராட்ஸுங்கிற மாரி கங்க்ராட்ஸ்லாம் நம்ம ஜங்குக்கு பண்ணிட்டு போகிறான். இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கும் சுகாவும் ரொம்ப ஷாக் ஆகி என்னடா திருந்திட்டானா என்ன, எனக்கும் டவுட்டாக தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் ஒரு 3 days 4 days மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கோட பிஹேவியர் என்ன, ஸ்டடி முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு மேரேஜ் தான், மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி டேயை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் அவன் பேரண்ட்ஸோட பர்மிஷன் வேணும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் என் மாமா ஓகே பண்ணிட்டாங்களே நம்ம மேரேஜுக்கு, நீ ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறட்டே, மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி டேயை படாத பாடுபடுத்துகிறாரு. இந்த மாதிரி டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆக்கி ஒரு 6 மந்த்துக்கு மேலே மூவ் ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூவ் ஆனா ஜேகேக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகுது. மாமோட சப்போர்ட் இருக்குது, பட் டேடு வந்து மேரேஜுக்கு லவ்வுக்கு ஓகே பண்ணலாம். டேயுமே உன் டேடு எப்போ பர்மிஷன் கொடுக்குறாரோ அப்போந்தான் வந்து இருக்க மேரேஜ், அதுக்கு முன்னாடி நோ மேரேஜுங்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது. போடா குறைக்கி நோ ரொமான்ஸுங்கிற மாதிரி வேறு நம்ம ஜங்குக்கு கடுப்பிட்டுறாரு. இது என்னடா, நானும் ஒரு 1 இயருக்கு மேலேயே டே கூட இருக்கிறேன், பக்கத்துலேயே இருக்கிறேன், செம்ம ஹாட்டாக இருக்கிறேன், எவ்வளவோ செடியூஸ் பண்ணுறேன், இந்த டே என் பக்கம் கொஞ்சம் கூட கவர்ந்து விழ மாட்டேங்கிறான். சரி கொஞ்சம் ரொமான்ஸாக ப்ளே பண்ணலான்னு பார்த்தா மேரேஜ் ஆகல, அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லாக அதுக்கு எண்டு தான் பண்ணுறான். மாம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாலும் டேடு ஓகே பண்ண மாட்டேங்கிறாரே, எவ்வளோ இயர்ஸ் தான் என் டேடி என் மேலே இன்னும் கோவமாக இருப்பாருன்னு தெரியலையேங்கிற மாதிரி புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் 2-3 மூமெண்ட்ஸ், ஒரு லவ் பண்ணுற பர்சன்ஸ்குள்ளே ஒரு ஃபைட் மூமெண்ட்ஸ் நடக்குது. அதை தூரத்துலேருந்தே தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஒரு இன்னொரு பார்ட்னர் கூட இந்த க்ளோசிங்கில் லிவிங் டுகெதரில் இருந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆக போகுது, நான் இன்னொரு ஃபியான்சியை பார்த்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிற மூமெண்ட்டும் நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், என்ன நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறங்கிற மாதிரி 100% தன்னோட லவ்வுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரியும் நடக்கிற அந்த ஒரு ஹேட்டான மூமெண்ட்டை தூரத்துலேருந்தே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு எங்கே நம்ம லைஃப்லேயே அந்த மாதிரி ஆயிருமோ, நம்மளை விட பெட்டராக டேக் யாராவது கிடச்சிட்டா நம்மள்ட்டே விட்டுருவாரோ, மூவ் ஆன் பண்ணிடுவாரோங்கிற மாதிரி ஒரு பயம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மூமெண்ட்டை திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸுக்கு வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்காரு. டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, அதில் மூவிஸ்லாம் போயிட்டுருக்குது. பட் எதையுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணல. ஆப்பிள் எடுத்து கட் பண்ணுறாரு. பட் கட் பண்ணுறவர் அதுக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. ஃப்ரூட்ஸையும் சேர்த்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த ஃபைட்டிங் நடந்த மூமெண்ட்டே திரும்ப திங்க் பண்ணி ஜங்குக்கு ரியாலிட்டியில் இருந்து ஃப்ரூட்டை கட் பண்ணி கடைசியில் ஃபிங்கரையே கட் பண்ண வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை டக்குன்னு பிடுங்குவாரா, அந்த மாதிரி வாங்கினா நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் காலேஜுக்கு ஒர்க்குக்கு போயிட்டு வந்த அந்த காலேஜ் ஒர்க்குக்கு போன பேக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பேக்கோட வந்துட்டு நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே
எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். நான் வந்துட்டு இருக்கட்டும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆ ஃப்ரூட்ஸ் ஆப்பிளில் மேலே இருக்கிற அந்த லேயரை நீ கட் பண்ணால் ஓகே, ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி அழுத்தியும் போட்டிருக்க. ஃப்ரூட்ஸு தான் கட் பண்ணேன்னு பார்த்தா ஃப்ரூட்ஸு ஃபுல்லாக எண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபிங்கரை கட் பண்ண போகிறேன். என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே கொஞ்சம் ஜங்குக்கு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனேன். அது அது வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி எதையுமே பேசாமல் அங்கேருந்து நேராக கிச்சனுக்கு போகிறாரு. வாட்டர் எடுத்து ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு திரும்பவும் பெட்ரூமுக்கு போயிருந்தாரு. பெட்ரூமில் போய் ஒரு என்ன சொல்கிறது ஃபுல்லாக அந்த மூமெண்ட் ஏன் தன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அதான் மாமா லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல. டேட் ஒருவேளை அக்செப்ட் பண்ணாமலே இருக்கலாம். மேரேஜ் ஆகி லைஃப்பில் ரொம்ப ஸ்மூத்தாக போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட டேட் அக்செப்ட் பண்ணிக்கலாமே. ஏன்ட்டே நம்மளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் அந்த மூமெண்ட்லேயே உட்காந்துருக்குது. யாரால நல்லா நோட் பண்ண முடியுது ஜங்குக்கு எதையோ டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்கிறது. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா 2 டேஸ் இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகுது. 2 டேஸுமே நம்ம ஜங்குக் அந்த மூமெண்ட்ஸையே திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற டே நோட் பண்ணிவிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்க ஜங்குக் பக்கத்தில் நம்ம டே வந்து உட்காந்துட்டு, உனக்கு என்னாச்சு ஜங்குக், எதுக்காக ரொம்ப வியர்டாகவே நடந்துகிட்ருக்க? ஒரு 2 டேஸாகவே நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்க, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? என்கிட்ட ஓப்பனாக பேசுடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாரி கேட்டால் ஜங்குக் வந்து, டேடி நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்? சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. நான் தான் ஸ்டடியை முடிச்சிட்டேனே, ஏன் நீ மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டேங்கிற? மேரேஜ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால், உன் டேடு இன்னும் நம்ம லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலையே, உன் டேடு ஓகேனா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜங்கு கோவமாகி டக்குன்னு எழுந்து நின்று, என்ன டேடு பர்மிஷன் கொடுக்கணுங்கிற டேடி, நீ என்கிட்ட என்ன சொன்ன? காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோடய என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னேன். காலேஜ் ஸ்டடியை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமே ஏன் இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணுற? சரி ஓகே மேரேஜ் தான், நீ நினைக்கிற மாதிரி என் டேடை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கிறோம். ஆனால் நீ என்கிட்ட க்ளோஸாகவே பேச மாட்டேங்கிறியே, மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லாம்ங்கிற மாதிரி பேசுகிற. அதெல்லாம் என்னால் முடியாது, நானும் எவ்வளோ டேஸ் தான் வெயிட் பண்ணுறது. என் டேட் வந்து எப்போதுமே ஒத்துக்க மாட்டார் நம்ம லவ்வுக்கு. நம்ம லவ் பண்ணி நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுவோம், அப்புறம் டேடை அக்செப்ட் பண்ணிப்பார். இந்த மாதிரி நம்ம 2 பேர் பிரிஞ்சிருக்கிறதுனாலேயே டேடி எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். முதல்ல நம்ம மேரேஜ் பண்ணிப்போம், என்கேஜ்மெண்ட் பண்ணல மேரேஜ் பண்ணிப்போங்கிற மாதிரி டேட்டை இந்த மாதிரி ஃபைட்டப் பண்ணால், டேடுக்கிட்ட பர்மிஷன் கேட்காம எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ண மாட்டேன் ஜங்குக். உன் டேட் பர்மிஷன் கொடுத்தா நான் ஒன்றா மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நோ மேரேஜ். என்ன மேரேஜ்னு இப்போ ப்ராப்ளம் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் டாடி இவ்வளோக்குள்ள கோவப்படுற? எனக்கும் காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சு 6 மந்த் ஆயிடுச்சே, மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சிவா வேற கால் பண்ணால், சிவாவோட ஹவுஸ்லேயும் ஜெமினா ப்ரொஃபஸரோட ஹவுஸ்லேயுமே மேரேஜ் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்களாமே. அவங்களே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க இப்போன்னா லவ் பண்ணாங்க, நம்ம 2 பேரும் என்ன எப்போவா லவ் பண்ணோம்? நம்ம லவ் எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது, நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போவே நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேட்டை அடம்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி அடம்பிடிச்சா அதர் பர்சன்ஸ் எல்லாம் பார்த்து ப்ராப்ளம் பண்ணக்கூடாது ஜங்குக். அவங்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதர் பர்சன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் திருப்பி அதே மாதிரி பண்ணணும்னு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. முதல்ல அதை நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டிட்டு, உன் பேரண்ட்ஸ் எப்போ ஓகே பண்ணுறாங்களோ அப்போதான் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியும். விருப்பம் இருந்தால் இந்த ஹவுஸில் இல்லாட்டி உன் பேரண்ட்ஸோட ஹவுஸுக்கு போகணுங்கிற மாரி டக்குன்னு நம்மகிட்ட திட்டிட்டு வரும். இந்த மாதிரி திட்டிட்டு நேராக ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் ஜங்குக்கு பயங்கரமாக க்ரையிங் ஆகுது. இப்போ நான் என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு என்ன வெளியே போன்ட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லி எமோஷ்னலாக க்ரை பண்ணபடி இருந்தான். அன்றைக்கி நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஜங்குக்கிட்ட மார்னிங்லேருந்து எதையுமே சாப்பிடாம பெட்டில் க்ரை பண்ண பொசிஷன்லேயே படுத்துருக்க மொமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, ஜங்கு கேட்கல பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டபடி ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணால் ஜங்குக் அப்படியே திரும்பிட்டே ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் எதுவுமே கண்டுக்காத மாதிரி திரும்பவும் பெட்டில் பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். சரி ஓகே இப்போ என்ன ஆச்சு? நீ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணதுனால எனக்கு கோவம் வந்துச்சு, அந்த மாதிரி திட்டிட்டேன். அதுக்காக மார்னிங்லேருந்து எந்த ஃபுட்டையுமே எடுத்துக்காமல் ரூம்குள்ளேயேவா இருப்ப? ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற ஜங்குக்? வா ஃபுட்டை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ஃபுட்டு வேண்டாம் எதுவும் வேண்டாம், ஆனால் என்ன அங்கேருந்து போக சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? நான் என்னோடய கேரை பற்றிலாம் நீ ஏன் திங்க் பண்ணுற? நான் எப்படி போனால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாகவே நம்ம ஜங்குக்கு நம்ம டேட்டை பேசிகிட்டு இருந்தோம். நம்ம டே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, சரி
2 டேஸ் கழிச்சு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன் ஆகி, என்ன சொன்ன டேடி, நீ என்ன சொன்ன இப்போ, திரும்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பட்டு திரும்பி பெட்டில் படுக்கிறாரு. இப்போ என்கிட்ட நீ என்ன சொன்ன, ஃப்ராங்க் பண்ணி விளாட்றியா, எப்போதும் ஃப்ராங்க் பண்ணி விளாட்றது இந்த ஜங்குக்கு மட்டும்தான் ஃப்ராங்க்லாம் பண்ணி விளாடுவேன், நீ விளாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கட்டுறாரு. இப்படி கட்டுனா ஏன் டென்ஷன் ஆகுற, நீ தானே மேரேஜ் பண்ணிக்கணும்னா, ஆமாம் அதான் 2 டேஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ போய் சொல்லலைல்ல, உண்மையாவா சொல்கிற, தா இந்த பேக்கெல்லாம் செக் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேக்ஸை காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டினா அதில் வெட்டிங்கான ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது, ரிங் கூட இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, இது வெட்டிங்காக ட்ரெஸ்ஸஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் பாட்டா தெரியலையா அது என்ன ட்ரெஸ்ஸஸ்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்லேருந்து அப்படி எழுந்துக்கிட்டா டேயோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி, டாடி நிஜமாலுமா என்னை 2 டேஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்க போறியா, ஆனால் பட் என்னோடய டேடி இப்போ வரைக்கும் நம்ம லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலையே, ஆனால் உன் மாமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே, உன் மாமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னே உன் மாமக்கிட்ட சொல்லு, மேரேஜுக்கு வர சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி டக்குன்னு எழுந்து டேயோட சீக்ஸில் ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு மொபைலை எடுத்தபடியே நேராக அவங்க மாமுக்கு கால் பண்ணபடியே காரன் சைடுக்கு வந்துட்டார். இந்த மாதிரி வந்தா ஜங்குக்கோட மாம்டா காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே வந்து மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டாரு, 2 டேஸ் கழிச்சு எங்கள் 2 பேருக்குமே மேரேஜுக்கு வருவீங்களா மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜங்குக்கோட மாம்டா, மேரேஜுக்கு என்னால் வர முடியாது ஜங்குக்கு, உன் டேடோட பிஹேவியர் உனக்கு தெரியுமில்ல, சரியான ரூடான பர்சன்ட், ஏற்கனவே நீ டே கூட இருக்கிற மூமெண்ட் சுத்தமாக பிடிக்காமல் ஹவுஸில் பெரிய ஃபைட்டை பண்ணிகிட்டு இருக்காரு, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட மேரேஜை நான் எப்போவுமே விஷ் பண்ணுவேன், உன்னோட மேரேஜ் நடந்த மூமெண்ட்டை நான் நல்லா நோட் பண்ணுவேன், தூரத்துலேருந்தே நான் உனக்கு விஷிங் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நீங்கள் வரமாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எங்கள் பாரு, இந்த மாமோட லவ் இந்த மாமோட விஷயம் எப்போதும் ஒன்றா சுற்றி தான் இருக்கும், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, நானும் அங்கே வந்தேன்னா மேரேஜ் காலில் உன் டேடு பெரிய ப்ராப்ளம் பண்ணிடுவார் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ ஜங்குக்கோட மாம் சொல்லிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு சீக்கிரம் மேரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு குட் நியூஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கட் பண்ணால் டேடா ஜங்குக் பேக்ஸில் வந்துட்டு என்ன சொன்னாங்க உன்னோட மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மேமெல்லாம் மேரேஜுக்கு வர முடியாதா, மேம் மேரேஜுக்கு வந்தால் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக டேட் பண்ணிடுவார், அப்புறம் உன்னோட ஹாப்பியான மூமெண்ட், உன்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த ஹாப்பியான மூமெண்ட் சேடாக நான் விரும்பலன்ட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குதுட்டே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி சேடாகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி, சரி சேட் ஆகாத, இதுக்கு தான் சொன்னேன் மேரேஜ் இப்போதைக்கு வேண்டான்ட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நிமிந்து பார்த்தா, இல்லை 2 டேஸ் கழிச்சு மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணபடி ஜங்குக்கு ஹேக் பண்ணபடி இருந்தான். 2 டேஸ் மூவ் ஆன் ஆகிட்டு ஒரு மேரேஜ் ஹாலில் தான் டேயோட ஃப்ரெண்ட்ஸ், டே கூட படித்த பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்திருக்காங்க. ஜிமினாவோட பேரண்ட்ஸோடு வந்துருக்காரு, ஷிகாவோட பேரண்ட்ஸோடு வந்துருக்காங்க, கொஞ்சம் மெம்பர்ஸும் அதிகமாக வந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துருந்தா ஜங்கு கூட படித்த ஜங்கு கூட காலேஜில் இருக்கிற கொஞ்சம் மெம்பர்ஸுமே நம்ம ஜங்கு கூப்பிட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்காரு. மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 நடந்துகிட்ருக்கு. ஸ்டேஜில் நம்ம ஜங்கு கம்மிட்டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இந்த பிளேஸில் டேக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு கண்டிப்பாக ஜங்குக்கோட பேரண்ட்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணுவான்ட்டு அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்டேஜில் பக்கத்தில் வந்து நிற்கிற ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணால் ஜங்குக்கு மேட்டையை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்டை தாண்டி தான் பக்கத்தில் தன்னோட பேரண்ட்ஸில் 2 பேருமே யாருமே இல்லைங்கிற அந்த மூமெண்ட் ஒரு மாதிரியான சேடான ஃபீலை ஜங்குக்கு நல்லாவே கொடுக்குது. இருந்தாலுமே அந்த பெயினை அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு டேயை பார்த்தபடி ஒரு ஃபேக்கான ஸ்மைலில் மேரேஜுக்கு ஓகே ஆகுறாரு. இந்த மாதிரி ஓகே ஆனால் இப்போ அப்படியே மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் 1 by 1 எண்ட் ஆகி ரிங் போடலானுங்கிற மாதிரி ஒரு ரிங் ஜங்குக்கு ஒரு ரிங் எடுத்தபடி வந்து நம்ம ஜங்குக்கு ரிங் போடுற மாதிரி வர அந்த செகண்ட், என்னடா நாங்கள் இல்லாமலேயே நீ உன் மேரேஜ் பண்ணிப்பியா, அப்போ பேரண்ட்ஸோட லவ்க்கு அவ்வளவுதானா,
ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேக் சைட்லேருந்து ஜங்குக்கோட டேடோட வாய்ஸ் கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் ரிங் போட ஃபிங்கரை நீட்டின நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஐஸ்லாம் ஒரு மாதிரி கலங்கி ஒரு 3 ட்ராப் வாட்டர்ஸ் டீரி கீழே விழுந்த பொசிஷன்லேயும் அப்படியே நம்ம ஜங்குக்கு திரும்பினா பேக் சைடில் பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கூட நம்ம ஜங்குக்கு யோசிக்காமல் வேகமாக வந்து ஜங்குக்கோட டேடையும் மாமையும் டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கரமாகவே க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதான் ஸ்மைல் பண்ணபடி ஜங்குக்கோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட டேடுக்கு தேங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி தேங்க் பண்ணேன். ஜங்குக்கோட டேட் அப்படியே நோட் பண்ணிவிட்டு நானே தேடி கண்டுபிடிச்சாலும் என் ஜங்குக்கான சரியான லைஃப் பார்ட்னரை கரெக்டாக என்னால் கொண்டு வந்துருக்க முடியாது. கொஞ்சம் உன்னோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் உங்கள் லவ்வை நான் பிரேக் பண்ண பார்த்தேன். பட் 2 பேருமே உங்கள் லவ்வில் செம ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி நம்ம ஜங்குக்கோட டேடு நோட் பண்ணா சரி மேரேஜ் பாய் தேவையில்லாமல் க்ரை பண்ணாட பட்டியா பேரண்ட்ஸை பார்த்துட்டோட ஹஸ்பண்டை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே டீரியெலாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டைம் ஆயிடுச்சு ரிங்கை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிட்ட நேராக வந்து ஸ்மைல் பண்ணபடியே ரிங்கை போட்டுக்கிறாரு. ஜங்குக்குமே ரிங்கை போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டுவிட்டு மேரேஜ் ரொம்ப ஹாப்பி எண்டானம். இப்போ மேரேஜ் எண்டாகி அங்கே ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்லாம் கிஃப்ட் கொடுக்குறது ஃபுட்டு சாப்பிட்றதுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒர்க்காக நின்றுட்டு இருந்தேன். ஜங்குக்கால தான் நம்ப முடியல. டேடுக்கிட்ட நம்ம பேசணும், மாம்கிட்டையும் நம்ம பேசணும். யாருமே லவ்வுக்கு ஓகே பண்ணலை. மாம் மேரேஜுக்கே வரமாட்டேனாங்க. திடீர்னு எப்படி மேரேஜ் காலுக்கு வந்தாங்கங்கிற மாரி செம்ம டவுட்டில் செம்ம கன்ஃபியூஷனில் இருக்க சொல்ல ஜங்குக்கோட டேடு தான் அதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம் ஜங்குக்கு அப்படி திரும்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட டேட்ட கேட்டான். வந்து இந்த மாதிரி ஜங்குக்கு திட்டினா அடுத்த செகண்டே காலேஜுக்கெலாம் போயிருக்க மாட்டார். ஜங்குக்கோட டேடோட கம்பெனிக்கு தான் போயிருப்பார். ரொம்ப ஹவர்ஸ் நம்ம ஜங்குக்கோட டேடுக்காக கம்பெனியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். என்னை பார்த்ததோடையே நான் அவனை மீட் பண்ண மாட்டேன், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லி எப்படியாவது வெளியே போக வச்சிடுங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடு பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் எம்லாய்கிட்ட. அந்த மூமெண்ட்டுக்கு மார்னிங் போனவர் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு ட்ராப் வாட்டர் ட்ரிங்க் கூட பண்ணாமல் அந்த பிளேஸ்லேயே எப்போ வந்தாலும் சரி ஜங்குக்கோட டேடை பாட்டு பேசிட்டு தான் போகணுன்னு வெயிட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட்டாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக்கோட டேடு கொஞ்சம் காண்டாகி ஏன்டா ஒன்றா தான் அப்போவே போக சொன்னோம்லடா இங்கே இதுக்கடா இருக்கானுங்கிற மாதிரி கோவத்தில் திட்டுனா எங்கே பாருங்கள் அங்கிள், எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் எதுக்காக இந்த அளவுக்கு டிப்ரெஷன் டென்ஷன் ஆக்குறீங்கிறது நல்லாவே எனக்கு புரியுது. ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்களும் மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக தான் லைஃப் விட்டு போகிறீங்க. பட் உங்களை சுற்றி நிறைய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இல்லை. உங்கள் லைஃப்பில் ஜங்குக்கு போட்டாகிறதுக்கு முன்னக்கிட்ட எவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே ப்ராப்ளம் எனக்கும் ஜங்குக்கும் வரக்கூடாது, முக்கியமாக உங்கள் சன்னுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து யாருமே இல்லை. என்ன திங்க் பண்ணி ஜங்குக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனால் ஜங்குக்கு யார் பார்த்துப்பானுங்கிற ஒரு டென்ஷன் உங்களுக்கு வருதுங்கிறது எனக்கு புரியுது. நான் ஜங்குக்கு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். என்னை தாண்டி ஜங்குக் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறான். என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட அவனால் மூவ் ஆன் ஆகவே முடியாது. ப்ளீஸ் அங்கிள், உங்கள் கோட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் ஜங்குக்கு உங்கள் அளவுக்குலாம் என்னால் லவ் கொடுக்க முடியாது. பட் என்னோடய பெட்டரான லவ்வை நான் அவனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அவன் ரொம்ப ஹேட் ஆகிற மூமெண்ட்டை என்னால் பார்க்க முடியல. அவனோட லவ்வுக்கு உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாட்டாலும் ஓகே, அவனை நான் மேரேஜ் பண்ணிக்க திங்க் பண்ணுறேன். ஒரு ஃபாதராக நீங்கள் அவன் பக்கத்தில் ஒரு 2 செகண்ட் வந்து மட்டும் நில்லுங்களேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப ரெஸ்பெக்டாக ஒரு மாதிரி சாஃப்டான வாய்ஸில் ஜங்குக்காக ஒரு 1 hour ஆகுது நம்மகிட்ட பேசியிருந்துருப்பாரு. ஜங்குக்கோட டேடு அப்போ கூட கொஞ்சம் ஹாஷாக திட்டுனாலுமே ஜங்குக்கோட டேடுக்கிட்ட கோவமாக திட்டாமல் ஜங்குக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள், அவன் கண்டிப்பாக நான் மேரேஜே பண்ணிக்கிட்டாலும் அந்த பிளேஸில் பேரண்ட்ஸ் இல்லாத மூமெண்ட்டுக்கு ஹேட் ஆகுவான். ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்ட கெஞ்ச வர ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மாதிரி கெஞ்சிறதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கோட டேடு தான் சரி ஓகே நான் மேரேஜுக்கு வரேன், ஆனால் பட் நான் வாரது ஜங்குக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொல்லியிருப்பாரு. சரி ஓகே நான் ஜங்குக்கிட்ட சொல்லவே மாட்டேன், நீங்கள் மேரேஜுக்கு வந்தால் மட்டும் போட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த
கம்பெனிலேருந்து நேராக ஷாப்பிங் மாலுக்கு போய் ட்ரெஸ்ஸஸ் ரிங்ஸுங்கிற மாதிரி அதை எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் ஹவுஸுக்கு வந்துருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜங்குக்கோட டாடி ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னோட ஹாப்பினஸ்க்காக டேய் என்ன வேணாலும் பண்ணுவானுங்கிறத அந்த செகண்ட் நான் நல்லா நோட் பண்ணேன். சரி ஓகே, எனக்கும் டே மேலே எந்த கோவமும் கிடையாது. டேக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்ல எனக்கு கொஞ்சம் ஹேட் ஆச்சு. ஆனால் இனி டேக்கு நீ நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரு ஃபேமிலியாக இருக்க போகிறோங்கிறத டேட்டை மட்டும் சொல்லு. நான் உனக்கு மட்டும் இனி பேரண்ட் கிடையாது, உன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ டேட்டை சொல்லிவிட்டு டே கூட நம்ம ஹவுஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் டே இருப்பார். நான் என் ஹஸ்பண்டோட ஹவுஸில் தான் இருப்பேன். அவங்கள மீட் பண்ணணும்னு திங்கிங் வந்துச்சுன்னா நான் டே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டு சன்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குத தூரத்துலேருந்தே மாமும் டேயுமே நோட் பண்ணுறாங்க. எப்படியோ சன்னுக்கும் டாடுக்கும் நடந்த ஃபைட்டு எண்டாயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி மாம் நோட் பண்ணோம். டே செம்ம ஹாப்பியாகி இப்போனா ஜங்குக்கோட ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸே பார்க்க முடியுது. மேரேஜும் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேமிலியோட ஜாயிண்ட் ஆகிட்டான். அவங்களுக்குள்ளே இருந்த ஃபைட்டு எண்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஹாப்பியாக நோட் பண்ணோம். இப்போ இங்கெல்லாம் டைம் ஸ்கிப் ஆகி டேயோட பெட்ரூமை காட்டினோம். நம்ம ஜங்குக்கிட்ட என்னடா டேடி நம்மளை எப்போ பார்த்தாலும் சீட் பண்ணி ஏமாட்டிக்கிட்டே இருக்கிறாரு, மேரிடே எண்ட் ஆயிடுச்சு, ரிங்கே போட்டாச்சு, சொல்லப்போனால் மேரேஜ் ஆன அடுத்த செகண்டு என் டேடி தான் என்னை பெட்ரூமுக்கு முதல்ல கூட்டுருக்கணும். நான் 1 ஹவராக பெட்ரூமில் வெயிட் பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு கிளம்பிட்டு இருந்தோம். நம்ம டே தான் ஜிமினாவுக்கிட்ட கால் பேசிக்கிட்டே வராரு. அப்படியே ஜிமின் 1 மந்த் கழிச்சு உனக்கும் ஷுகாவுக்கும் மேரேஜா, கங்க்ராஜ்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசிட்டு ஜங்குக்கு பக்கத்துலேயே அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு. என்னடா நான் டென்ஷன் ஆக்கி பார்க்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்டே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். சிரிச்சு நம்ம ஜிமினாக்கிட்ட பேசிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினா, என்ன டாடி இன்னைக்கு என்ன டேங்கிறது மறந்து போச்சா என்ன? இல்லை எப்போதும் 2 பேரும் ஒரே ஹவுஸில் இருக்கமே அந்த திங்கிங்கில் எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லையே எதையுமே நான் மறக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டோனிங்கில் பேசினபடியே க்ளோஸ் ஆகுவாரா. என்ன டாடி பாடி லாங்குவேஜு வாய்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் தான் உன்னை செடியூஸே பண்ணலையே, நானும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இனி நீ ஸ்டார்ட்டே பண்ணான்டான் நானே எல்லாத்தையும் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது என்ன நம்ம டேடி இப்போ வர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கம்ப்ளீட்டே நோட் பண்ணோம். என்னடா என்ன எதையோ ஷாக்காக நோட் பண்ண மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற? டாடி தானே? ஆமாம் டாடியே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ டாடி எனக்கு நைட் முழுக்க இந்த பேபிக்கிட்ட ப்ளே பண்ண போகிறேன், ஐயோ அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ஹக் பண்ண பிடிச்சா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பெட்டில் புஷ் பண்ண போயிடி ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணோம். நம்ம ஜங்குக்குமே டே டைட்டாக ஹேக் பண்ண போயிடி டே பயங்கரமாக ஹீட் ஆக்குறாரு. இந்த மாதிரி ஹீட் ஆக்குனா, ஏன்டா டே ரிங் போடுற வரைக்கும் தாண்டா நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி வைப்பேன், ரிங் போட்டாச்சு என் ஒய்ஃப் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் தானே இந்த டே யாருங்கிறது உனக்கு தெரியும்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பாடியெல்லாம் ரப் பண்ணபடி ப்ரெஸ் பண்ணபடி ஹீட் ஆகிட்டு இருக்க ஜங்குக்கோட 2 ஹேண்ட்ஸை கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஹெட்டுக்கு மேலே லாக் பண்ணால் ஜங்குக் ஷாக் ஆகி, என்னாச்சு டாடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிக்கிற, ஹேண்ட்ஸு ஃப்ரீயாகவே உன் பாடியில் ப்ளே ஆகட்டுமே, நான் ப்ளே பண்ணுற டைட்டில் நான் மட்டும்தான் ப்ளே பண்ணணும், நீ ப்ளே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பை ஒரு ஹேண்ட்ஸால் ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்கு கூட ரூடாகவே ப்ளே பண்ணுறாரு. பயங்கரமாக ஐக்கி மார்க் வைக்கிறது, பைட் பண்ணுறதுங்கிற மாதிரி இவளோட ரொம்ப சாஃப்டாக ஒரு லிப் லாக்குக்கு கூட பயங்கரமாக நம்ம ஜங்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ நம்ம டே பண்ணுற ரூடான அந்த ரொமான்டிக் பயங்கர பெயினாக இருக்குது. என்ன டாடி ஏன் எவ்வளோ ரூடாக நடந்துக்கிற? நான் என்ன நீ பண்ணுற மூமெண்ட்டுக்குள்ள ஓகே பண்ண மாட்டேன் நான் சொன்னேன், ரொம்ப ரூடாக ப்ளே பண்ணாடியே, இந்த மாதிரிலாம் பைட் பண்ணாத, ரொம்ப வலிக்குது, வேறு எனக்கு ரொம்ப ரெட் மார்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா, வாயை திறந்து ஏதாவது பேசுனேன் அப்புறம் லிப்பு உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே பண்ணுற மூமெண்ட்டை எஞ்சி போய் எஞ்சாக நோட் பண்ணோம்.
நம்ம ஜொங்கு கூட பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் நம்ம ப்ரொஃபஸராடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்குடா செம ஷாக் ஆகுது. ஏன்னா டேயோட ரொமான்ஸ் அந்த அளவுக்கு செம ரூடாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு போடும் போடு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டாடி, நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்துக்கலாமாங்கிற மாதிரி ஜங்குக்கே டேயை விட்டு மூவ் ஆன் ஆகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணாலும் நம்ம ஜங்குக்கு ஒரு இன்ச்சு கூட நகர விட மாட்டேங்கிறாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப டயர்டாகிட்டு டாடி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஏன்டா டேய் எவ்வளோ டேஸ் என்ன நீ எவ்வளோக்குள்ளே ஹீட் ஆக்கியிருப்ப அந்த மாதிரி பண்ணாது ஜங்குக்கு, இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக்கு என்ன ஹைப் ஆக்காதன்னா ப்ளே பண்ணி விளாண்டல்ல, இப்போ நீ டயர்டாக இருக்குன்னா உன்னை ஃப்ரீ விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட ஜங்குக்கிட்ட திரும்பவும் நம்ம பயங்கரமாக ப்ளே பண்ணுறாரு. ஐயோ நம்ம டேடின்னு சொல்கிறத தாண்டி பயங்கரமான ரூடு டேடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போடு எடா இருந்தாலும் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்ம கிட்ட பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி க்யூட்டாக கொஞ்சம் ஃபைட் பண்ணபடி செம ஹாட்டாக 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எப்போட்டு மாதிரி எழுந்து காலேஜ் ஒர்க்குக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்காரு. பட் ஜங்குக்கு தான் ஃபுல் ஸ்லீப்பிங் மூமெண்ட்டில் பெட்ஷீட்டை ஃபுல்லாக க்ரிப்பாக ஹக் பண்ணபடி பேபி மாதிரியே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டோம். ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஜங்குக்கூட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜங்குக்கூட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணால், டாடி ப்ளீஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டயர்டாக இருக்கிறது ஓகே தான், உனக்காக கீழே ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கூட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நான் ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரி நேராக ஒர்க்குக்கு கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்பினோம். ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் நம்ம ஜங்குக்கு பெட்லேருந்து எழுந்துக்கிறாரு. அப்போ கூட பெட்டை விட்டு ஒழுங்காக எழுந்துக்க முடியல. ஐயோ என்னடா நம்ம டேடி ரொம்ப சாஃப்ட்டுன்னு நினச்சோமே, ரிங்கை போட்டு வைஃப்னு எடுத்துக்கிட்டு அடுத்த செகண்டு ப்ரொஃபஸர் ஒர்க்கை தாண்டி டேடிங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி நம்ம எவ்வளோ ஹீட்டப் பண்ணோம், எவ்வளோ டென்ஷன் ஆகியிருப்போம். அப்போல்லாம் எவ்வளோக்குள்ளே அப்போ அவன் கண்ட்ரோலாக இருந்துருப்பான், அவர் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ பண்ணதுக்கெல்லாம் இப்போ எனக்கு ரிவெஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணபடியே கொஞ்சம் ஷை ஆனபடியும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டபடி நம்ம சுகாக்கிட்ட மொபைலில் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரு 2 days 3 days கிட்ட மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா காலேஜில் தான் நம்ம கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. கிளாஸை அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாரா, அப்படியே காலேஜுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. என்ட்ராக்கிட்டே இப்போ இந்த டயத்தில் எந்த கிளாஸ் ரூமில் இருப்பாரோ அந்த கிளாஸ் ரூமோட டோருக்கிட்ட வந்தால் நம்ம ஜங்குக்கும் டேக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. பட் இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அதில் 2-3 கேர்ள்ஸு நம்ம டேக்கே ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டு நம்ம ஜங்குக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ப்ரொப்போஸ் பண்ணவங்க ப்ரொப்போஸ் தான் பண்ணாங்க. டேயோட ஹேண்ட்ஸில் பொக்கே க்ரீட்டிங் கார்டை கொடுத்துருக்கணும். அதை விட்டுப்புட்டு டேயோட பேக்கில் அவ்வளோத்தையும் வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. பார்த்தாரோ இல்லையோ ஜங்குக்கு பார்த்துட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு செம்ம காண்டாகி அந்த பொக்கே அந்த ஃப்ளவர் அப்புறம் அந்த க்ரீட்டிங் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காலேஜுக்கே வந்துருக்காரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி வேண்டாம், எந்த கிளாஸ் ரூமில் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரோ அந்த கிளாஸில் உள்ள 3 கேர்ள்ஸ் தான் டேக்கே க்ரீட்டிங் கார்டும் அந்த ஃப்ளவரும் வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த கிளாஸ் ரூம் டோர்கிட்ட வந்துட்டு டாடி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனா டேக்கே ரொம்ப ஷாக் ஆக்குது. என்னடா ஜங்கு கூட வாய்ஸ் மாரி இருக்குங்கிற மாதிரி பிளாக் போர்டில் எழுதிக்கிட்டு இருந்த நம்ம அப்படியே திரும்பி டோர்கிட்ட நோட் பண்ணோம். என்ன டாடி நிற்கிறேன், ஏதோ டேட் பர்சன்ட்டை பார்த்த மாதிரி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் எங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸோட என்ன க்ரீட்டிங் கார்ட்ஸ், என்னடா ஏன் பேபிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. ஜங்கு கூட ஆன்ஸில் இருக்கிறனால ஜங்குக்கு தான் யாரோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கையும் அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸையும் நோட் பண்ணோம். கரெக்டாக கிட்ட ரொம்ப க்ளோஸாக டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேயோட லிப்பில் நம்ம ஜங்குக்கு பிக்கீஸ் பண்ணுவாரா இந்த மாதிரி பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் செம்ம ஷாக்கானா ப்ரப்போஸ் பண்ணதுக்கு க்ரீட்டிங் கார்ட்ஸ் வச்ச கேர்ள்ஸுமே செம்ம ஷாக்காக நோட் பண்ணோம். அந்த கேஸை பிரேக் பண்ணால் ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, இது காலேஜ் என்ன மாதிரி பிகேவ் பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஸ்லாப் பண்ணுற மாதிரி வேண்டாம். அப்போ இது என்ன, நீ இது காலேஜ் தானே,
காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க்குக்கு தானே வந்துருக்க, அப்போ இது என்னது அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே பாட்டே க்ரீட்டிங் கார்ட்ஸை காட்டினோம். கிளாப் பண்ண நம்மகிட்டே ஹேண்ட்ஸ் அப்படி மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸில் ஃபுல்லாக டேக்கை ப்ரொப்போஸ் பண்ணி வச்சுருக்கிட்ட நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு யார்டா இந்த வேலையை பார்த்துட்டுங்கிற மாதிரி அந்த கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணோம். அண்ட் ஏன்னா நம்ம ஜங்குக்கு தெரியாதுல்ல எந்தெந்த பர்சன் தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. பட் இந்த கிளாஸ் ரூம்ங்கிறது தெரிஞ்சதுனால தான் கரெக்டாக அந்த கிளாஸ் ரூமுக்கு என்ட்ராக இருப்பார். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு 3 பர்சன்ஸ் தான் என் டாடிக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ திமிரு இருந்தால் பக்கத்தில் நான் இந்த மாதிரி இருக்க சொல்லியே ஏன் டேடிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, இன்னொரு டைம் என் டேடி மேலே உங்களோட டேடி ஐஸ் ஏதாவது போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸை அப்படியே பீஸாக கிழிச்சு ஃப்ளோரில் போட்டுட்டு அப்படியே லைட்டரை வச்சு ஃபயர் பண்ணி விட்ருந்தாரு. இந்த மாதிரி ஃபயர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறி நோட் பண்ணிவிட்டு இது என்னோடய டேடி என்னோடய ஹஸ்பண்ட், தேவையில்லாமல் என் ஹஸ்பண்ட்கிட்ட யாராவது டேடி திங்கிங்கில் திங்க் பண்ணிங்க, நான் ஒரு பாக்ஸர், கேர்ள் பாயின்லாம் பார்க்க மாட்டேன், அடித்து மூஞ்செல்லாம் குழப்பி விட்ருவேன், ஃபேஸே தெரியாத அளவுக்கு சதைச்சி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு அந்த பிளேஸில் இருக்கிற பெஞ்சை போய் பஞ்சு பண்ண போவாரா, வேண்டாம் ஜங்குக்குனுங்கிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸ் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்க வேண்டாம் வச்ச பஞ்சில் பெஞ்சு டேமேஜ் ஆகி பெஞ்சு 2ஆக உடஞ்சி விழுந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பஞ்சு பண்ணதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக்கானா உடச்சிட்டான்டா டெஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், தேவையில்லாமல் என் டேடி மேலே ஐஸு தப்பாக போச்சு, டேடி திங்கிங் வந்துச்சு, பெஞ்சுக்கு என்ன கட்டியோ அதே தான் உங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு மாமும் டேடும் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க, ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரம் ஹவுஸ்க்கு வா, நான் என்னோடய ஹவுஸில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸில் சாஃப்டாக ஒரு பிக்கீஸை பண்ணிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேடா காலேஜுக்குள்ளே என்ட்ராகி கேங்ஸ்டர் பிஹேவியரை காட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பெஞ்சு உடஞ்ச மூமெண்ட்டை பார்த்துட்டு யார்டா இந்த வேண்டாத வேலை பார்த்துட்டுங்கிற மாதிரி டேயுமே செம்ம கோவமாக திட்டுறாரு. எனக்கே தெரியாமல் என்னோடய பேக்கில் எடுக்க வச்சிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டிட்டு இதுக்கு மேலே என்ன தப்பாக பண்ணாதீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கிளாஸ் எடுப்பாரா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஜங்கு கூட ஹவுஸ் கேட்டே வந்துட்டார். ஜங்கு கூட பேரண்ட்ஸ் நம்ம டேட்டை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. டேக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லாத பர்சண்டாக இருந்தேன் நம்ம டேக்கு. இப்போ ஜங்குக்கு மூலிமா மாம் டாட் மாதிரி ஒரு பர்சன்ட் கிடச்சிருக்காங்கங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நைட்டு பெட்ரூமில் தான் ஐயோ நேற்று மிண்டானட்டு அடுக்கு முண்டானி டேஸ்லாம் என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சிட்டோம், இன்றைக்கி என்ன சொல்லன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக பெட்ரூமுக்குள்ளே நம்ம டே என்ட்ரானா, டேடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல, ஸ்லீப் பண்ணலாமா, என்னடா கிட்டத்தட்ட என்கிட்ட கொஞ்சம் டேஸாகவே இப்போது ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி தப்பிச்ச மாதிரியே தெரியுது, என்ன உன் டேடியோட ரூட் பிஹேவியர் பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுவாரா. ஐயோ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, அப்படிலாம் இல்லை, எனக்கு என் டேடியை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் என்ன, டைம் எவ்வளோ ஆனால் உனக்கு என்ன, நீ என் கூட இப்போ ஃபுல்லாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற, நான் டேடி நான் மாமாவோட ஹவுஸில் இருக்கேன், நீ என்கிட்ட ரூட் அப்ளை பண்ண சொல்ல நான் பயங்கரமாக கத்திடுவேன், பிற பேரண்ட்ஸ்க்கு கேட்டுருமே, அதெல்லாம் கேட்கவே கேட்காது, நீ சவுண்டே போட மாட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா சத்தமே வராடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆனோம். லிப்பு ஃப்ரீயாக இருந்தா தானடா நீ கத்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பெட்டில் புஷ் பண்ணபடி ஜங்கு கூட லிப்பில் கிஸ் பண்ணா, டேடி 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 உன் பேபி ரொம்ப பாவம், ப்ளீஸ் இன்றைக்கி ஒன் டே மட்டும் என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் முடியாது, இப்படியே எஸ்கியூஸ் சொல்லி ரொம்ப டேஸ் தப்பிச்சிட்டேன், இனிலாம் தப்பிக்க விட மாட்டேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவாரா. ஆனால் நீ ரொம்ப ரூடாக ப்ளே பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் நான் ரோடு அப்ளை பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா, ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தானே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம தான் பிடிச்சிருக்குங்கிற டென்ஷன் ஆகுறேங்கிறிய ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ என்கிட்ட ரோடு அப்ளை பண்ணுறியா, எனக்கு ஹைப் ஆகுதா, அப்புறம் நான் உன்னை ஹைப் ஆக்குவேனா, நீ பயங்கரமாக இன்னும் ரோடு அப்ளை பண்ணுவியா, நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு ரொம்ப பெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டேக்கு பயங்கரமாக ஸ்மைல் வருது. சரி
இன்னைக்கு நீ என்னை எவ்வளோ ஹீட்டாக பார்க்கனாலும் நான் ரோடாவே ப்ளே பண்ண மாட்டேன். ரியலி ரியலி டாடி ப்ளே பண்ணலாம்ல? நீ ரூடாக ப்ளே பண்ணாட்ட நான் எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஹீட்டாக பார்க்கனாலும் நீ ரூடாக ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாரி சொன்னால் சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே டேக்குக்கு 2 பேருமே அவங்களோட அந்த ரொமான்டிக்கான மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ எண்ட் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்டா.